இங்க முத்தையாவை மறுபடியும் மினிஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. அவர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் முத்தையா கிட்ட உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணா கேளுங்கய்யா, நான் கண்டிப்பா பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் கேட்டப்ப கூட இங்க முத்தையாவும் இல்லையா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்க என்ன வெளியில ரிலீஸ் பண்ணி விட்டதே போதும், இதுக்கு மேலே என் பொண்ணை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க முத்தையாவும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதே நேரத்தில் சந்திரசேகரும் இங்க முத்தையாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா எவ்வளவு பேசினாலும் முத்தையா அதுல இருந்து மாறுற மாதிரியே தெரியல. அவர் மறுபடியுமே இந்த பக்கம் வந்து ஜெயா வீட்டை தேடி தான் போயிட்டு இருக்காங்க. இது எதுவும் தெரியாத இன்னொரு பக்கம் ஜெயா வீட்டில் இருக்க எல்லாருமே இங்க பொண்ணு எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வீடு ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது பொண்ணையை கண்டுபிடிக்கணும், என்ன பண்றதுன்னே தெரியல, அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல முத்தையா மறுபடியுமே வந்து இங்க ஜெயா வீட்டு வாசல்ல உட்கார்ந்த உடனே இந்த பக்கம் வீட்டுல இருக்க எல்லாருமே எவ்வளவோ வந்து கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாங்க. தயவு செஞ்சு வந்துருங்க முத்தையா, இந்த மாதிரி இப்படி உட்காராதீங்க, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, நாங்களும் பொண்ணையை தேடிட்டு தான் இருக்கோம், கண்டிப்பா பொண்ணு கிடைச்ச உடனே அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா முத்தையாவும் என் பொண்ணு வர்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் எந்திக்க மாட்டேன், கண்டிப்பா இதே இடத்துல தான் இருப்பேன், என் பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் என் பொண்ணை கூட்டிட்டு தான் இந்த இடத்த விட்டு நான் போவேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே வந்து கான்ஃபிடென்ட்டா இந்த பக்கம் முத்தையா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டவொன்னே இதுக்கு மேல முத்தையாவை யாராலையும் கன்வின்ஸ் பண்ண முடியாது, நமக்கு இருக்கிற ஒரே வழி பொண்ணு எப்படியாவது கண்டுபிடிக்கணும். சக்தி, இதுக்கு மேல நீங்க வீட்டுல உட்காந்துருந்தா சரி வராதரா, நீயும் சண்முகமும் களத்துல இறங்கி எப்படியாவது பொண்ணியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க, சொல்லப்போனா பொண்ணி வந்தா மட்டும்தான் இங்க முத்தையா கிட்ட நம்மளால பேசவே முடியும், இல்லைன்னா அவன் கண்டிப்பா நம்மள புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இங்க சக்தியும் சண்முகத்தையும் ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணி அங்க வீட்டை விட்டு பொண்ணியை தேட அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் சுந்தரோட வீட்டுல சுந்தருக்கு ரொம்பவே டவுட் ஆகுது. என்ன இது, இன்னைக்கு நம்ம அம்மா அப்பா கோயிலுக்கு போறோம்னா அப்ப எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவர் எதிர்பார்த்த மாதிரி இந்த பக்கம் வந்து ரொம்பவே கோபத்தோடையும் ரொம்ப ஆக்ரோஷத்தோடையும் இந்த பக்கம் வந்து சுந்தரோட அப்பாவும் சுந்தரோட அம்மாவும் வந்து நிக்கிறாங்க. சொல்லப்போனா அவங்களும் சுந்தரை பார்த்துட்டு ரொம்பவே கோபமாகறாங்க. சொல்லப்போனா சுந்தர் இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணிருப்பான்னு சொல்லி அவங்களால அந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. அவர் வந்த வேகத்துல கோபத்துல இந்த பக்கம் சுந்தரோட கண்ணத்துல பலார்னு ரெண்டாட்டி வைக்கிறாரு. வச்சது மட்டும் இல்லாம ஏன்டா துரோகி, இப்படிப்பட்ட துரோகத்தை பண்றதுக்கு எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சு, எங்க வயித்துல பிறந்துட்டு ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி பயங்கரமா எமோஷனலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் சுந்தரமே இங்க பாருங்கம்மா, நான் அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் நான் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி அவரும் எவ்வளவு சமாளிக்க ட்ரை பண்றாரு. ஆனா கரெக்டா இங்க சுந்தரோட அம்மாவுமே டேய் நீ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிருக்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளோட சம்பந்தி கூட வாயை திறந்து பேசலடா, ரெண்டு பேருமே அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. ஆனா பவானி தான் அந்த நீ பண்ண துரோகத்தை தாங்க முடியாம அந்த துரோகத்தை தன்னோட மனசுக்குள்ள வச்சுக்க முடியாம அவ தாண்டா புலம்பி தீத்தா, அவ மட்டும் வாயை திறந்து இந்த உண்மையெல்லாம் சொல்லல அப்படின்னா உன்னை பத்தி எங்களுக்கு முழுசாவே தெரிஞ்சிருக்காதுடா, இந்த அளவுக்கு கேவலமா இருந்திருக்கேடா, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி இங்க சுந்தரோட அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆகி திட்டிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க சுந்தரமே இங்க பாருங்கம்மா, நான் வேணும்னு பண்ணல, ஏதோ ஒரு முட்டாள்தனமான மூளையோடையும் புத்தியோடையும் இப்படி பண்ணிட்டேன், எனக்கு உண்மையிலுமே இந்த தப்புல இருந்து எப்படி வெளியில வரதுன்னு தெரியல, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், ஆனா எனக்கு ஒரு மன்னிப்பு யாராவது கொடுக்கலாம்ல, எல்லாருமே நான் பண்ண தப்பை வச்சு என்னை சுட்டி காட்டி ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க, என்னோட பொண்ணு கூட என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனதை நினைச்சு என்னால தாங்கவே முடியலமா, சிவானி பாப்பா என்னைக்கு என்ன பிடிக்காதுப்பா, நீங்க ரொம்பவே மோசமானவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலோ அன்னைக்கே நான் செத்துட்டேன், இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நானுமே உங்க வீட்டுல வந்து சுத்திக்கிட்டு இருக்கேன், இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா இப்படி பேசிட்டு இருக்கும்போது இங்க சுந்தரோட அப்பாக்கும் பயங்கரமா நெஞ்சு வலி வர ஆரம்பிக்குது. அதே நேரத்துல அவருமே நெஞ்ச பிடிச்சிட்டு சாய ஆரம்பிக்கிறாரு. உடனே சுந்தர் வீட்டுல இருக்க எல்லாருமே அவரை தாங்கி பிடிச்சி இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா போயிட்டு இருக்க வழியில இங்க சுந்தரோட அப்பா சுந்தரை பார்த்து இந்த மாதிரி ஒரு துரோகி கூட இருக்கிறதுக்கு நான் செத்து போயிடலாம்டா, ஏன்னா எனக்கு இது ரொம்ப பெரிய அவமானத்தை கொடுத்துட்டேன், நீ கொடுத்த அவமானம் எனக்கு ரொம்பவே வலியா இருக்குடா அப்படின்ற மாதிரி இங்க சுந்தரோட அப்பா புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனா சுந்தரமே அப்பா இப்படிலாம் பேசாதீங்க, நான் பண்ண தப்பு தான்ப்பா, நான் ஒத்துக்கிறேன், ஆனா அதை திருந்தி அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ், இதுக்கு மேல இப்படி தப்பு நடக்காது, நான் எப்பவுமே இனிமேல் சரியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்றாரு. அதே நேரம் இங்க சுந்தரோட அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அவரையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அவர் செக் பண்ணி பார்த்த உடனே தான் தெரியுது அவருக்கு வந்து இதோ செகண்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல ஒரு அட்டாக் வந்தா கண்டிப்பா அவரால் தாங்க முடியாது, ஏற்கனவே ஒரு அட்டாக் வந்திருக்கு, இது செகண்ட் அட்டாக், இதுக்கு மேல வந்தா முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அந்த டாக்டரும் இந்த பக்கம் சுந்தர் கட்டி சுந்தரோட அம்மாட்டி சொல்றாங்க. இது கேட்டோன்னு சுந்தரோட அம்மாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அவங்களும் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சுந்தரமே இதுக்கு மேல இந்த தப்பை நான் தான் சரி பண்ணணும், எப்படியாவது நான் கண்டிப்பா பவானியோட சேர்வேன், இனிமேல் நான் அவருக்கு எந்த ஒரு தப்பும் பண்ணாம அந்த குடும்பத்துக்கு நாயா உழைப்பமா உண்மையா இருப்பேன் அப்படின்ற மாதிரி இங்க சுந்தர் சொல்றாங்க. அதே நேரத்துல இங்க சுந்தரோட அம்மாவுமே இங்க பாரு சுந்தர், கண்டிப்பா அந்த குடும்பம் நம்மளை வாழ வச்ச குடும்பம், இப்ப நம்ம நல்லா இருக்கிறதுக்கான காரணமே அந்த குடும்பத்துல இருக்க ஜெயா சந்திரசேகர் தான், அவங்கள நம்பிதான்ப்பா உன்னை வீட்டோட மாப்பிள்ளையை அனுப்பிச்சு வச்சேன், ஆனா நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை, நீ எப்படியாவது அந்த வீட்டை கன்வின்ஸ் பண்ணி மறுபடியுமே உன் வாழ்க்கையை நீ திரும்ப பெறணும்ப்பா, அது வரைக்கும் நீ எங்க வீட்டுக்கு வரக்கூடாது, நான் அப்பாவை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சுந்தரோட அம்மா பயங்கரமா கான்ஃபிடண்டா பேசி விட்டுறாங்க. இது கேட்ட சுந்தரமே இதுக்கு மேல நம்ம பொறுக்க கூடாது, என்ன ஆனாலும் சரி நம்ம முதல்ல பொண்ணியை கண்டுபிடிக்கணும், பொண்ணியோட பிரச்சனையை தீர்ந்துச்சுன்னா நம்ம பண்ண தப்புக்கும் ஒரு சின்ன பிராய்ச்சித்தமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருமே இந்த பக்கம் தனக்கு இருக்கிற இன்ஃபுளுன்ஸை வச்சு இந்த பக்கம் பொண்ணியை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா பொண்ணி ஒரு பியூட்டி பார்லர்ல வேலை செஞ்சதாவும் அந்த பியூட்டி பார்லரோட இன்னொரு கடையில தான் இந்த பக்கம் பொண்ணி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாவும் இங்க சுந்தருக்கு இன்ஃபார்ம் வருது. அப்ப சுந்தரமே வேற எதை பத்தியுமே யோசிக்காம டைரக்டா இங்க பொண்ணியை பாக்குறதுக்காக அவருமே பெங்களூர்
பெங்களூர் கிளம்பி போறாரு. சொல்லப்போனா பொண்ணுமே இந்த ஊர்ல கிடையாது, அந்த பியூட்டி பார்லர் ஓனரோட இன்னொரு பிரான்ச் பெங்களூர்ல இருக்கு. அந்த பெங்களூர்ல தான் பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பொண்ணியை பாக்குறதுக்காக போறாங்க. அங்க போன சுந்தருமே இந்த பக்கம் பொண்ணியை பார்த்துட்டு, பொன்னி உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சுந்தரை பார்த்து பொண்ணியுமே ரொம்பவே டென்ஷனோட, என்கிட்ட நீங்க எதுக்கு பேசணும், நீங்க என்கிட்ட எல்லாம் பேச தேவையில்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, இதுக்கு மேல எங்க முன்னாடி நிக்கிற வேலை வச்சுக்காதீங்க, நீங்க பண்ண விஷயத்தினால தான் என் லைஃப் அழிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி பொண்ணி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சுந்தருமே, இங்க பாரு பொண்ணி, இப்போ ஜெயா வீட்டில் நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். உங்க அப்பா வந்திருக்காரு, உங்க அப்பா முத்தையா இப்ப ஜெயா வீட்டு வாசல்ல தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டவொன்னு இந்த பக்கம் பொண்ணுக்கு தூக்கி வாரி போடுது. என்னங்க சொல்றீங்க, என்னது எங்க அப்பா வந்திருக்காரா, எங்க அப்பா எங்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் சுந்தருமே நடந்த விஷயத்த ஒன்னொன்னா எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு, நான் பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், ஆனா இதுக்கு மேல இப்படி தப்பு பண்ணாம நான் இருந்துக்கிறேன், ஆனா என் வாழ்க்கை எனக்கு திரும்ப வேணும், அதை விட முக்கியமா இப்போ ஜெயாவோட குடும்பத்துக்கு நீ வேணும், நீ இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா அவங்க குடும்பத்தோட நிலைமை சரியாகும். அது மட்டும் இல்லாம உங்க அப்பா பயங்கரமா உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்காரு, நீ வர்ற வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ஜெயா வீட்டு வாசல்லே உட்காந்துட்டு இருக்காரு, இங்க பாரு நியூஸை பாரு அப்படின்ற மாதிரி இங்க சுந்தருமே பொண்ணுகிட்ட அந்த நியூஸை போட்டு காட்டுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற பொண்ணுக்கு அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீரே வர ஆரம்பிச்சிருது. அவங்களுமே இந்த மாதிரி நம்ம அப்பா கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அங்கிருந்து டைரக்டா சுந்தர் கூட கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் சுந்தருமே, இங்க பாரு பொண்ணி, இதுக்கு மேல இப்படி தப்பு நடக்காது, என்னை மன்னிச்சிரு, நான் உனக்கு செஞ்சதுக்கும் சேர்த்து என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி இங்க சுந்தர் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பொண்ணியை கூட்டிட்டு டைரக்டா இங்க சுந்தரமே ஜெயாவோட வீட்டுல கொண்டு போய் விடுறாங்க. அப்ப கரெக்டா சுந்தர் உள்ள வரதை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் வீட்டுல இருக்க எல்லாருமே கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும், ஆனா அவங்க கூட பொண்ணி வரதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சொல்லப்போனா பொண்ணி எப்படி இவர் எப்படி பொண்ணி கூட்டிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சக்தி கிட்ட போன சுந்தரமே, இங்க பாருங்க மாப்பிள்ள, உங்க லைஃபை கெடுக்கிறதுக்காக நான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன், ஆனா என்னால முடிஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயம், பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், இதுக்காகவாவது எப்படியாவது என் குடும்பத்தை என் கூட சேர்த்து வைங்க, நான் இதுக்கு மேலே எந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பவானி இங்க சுந்தரோட நிலைமையை பார்த்துட்டு அவங்களும் இந்த பக்கம் சுந்தரை பார்த்துட்டு லைட்டா கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு பவானி, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், நான் இருக்கிறதுல கேவலமானவன், ஆனா இந்த வீட்டில் எனக்கு நீங்க உன் ரூம்ல கூட இடம் கொடுக்க வேண்டாம், ஏதோ ஒரு இடத்துல எனக்கு மூலையில இடம் கொடுக்க, கடைசி வரைக்கும் இந்த வீட்டில் ஒரு நாயா கூட இருந்துட்டு போயிடுறேன், ஆனா என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிடாத, உன் லைஃபை விட்டு துரத்திடாத, நீயும் என் பொண்ணும் இல்லாம என்னால வாழ முடியாது, தயவு செஞ்சு என்னை ஏத்துக்க அப்படின்ற மாதிரி இங்க சுந்தர் கதையை அழுதுகிட்டு இருக்காரு. ஆனா அதே நேரத்துல இங்க வீட்டுக்கு வந்த பொண்ணியுமே டைரக்டா அவங்க அப்பா முத்தையாவை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்பா இப்படி பண்றீங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதே நேரத்துல முத்தையாவும் தனக்கு நடந்த அநியாயங்களை பத்தி இந்த பக்கம் பொண்ணு கிட்ட சொல்றாங்க. அப்ப பொண்ணியுமே ரொம்ப கோபத்தோட மறுபடியும் இங்க ஜெயாவோட வீட்டுக்குள்ள வந்து இங்க ஜெயாவை பார்த்து, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாது இல்ல, எப்பவுமே உங்க குடும்பத்துக்கு நல்லது செய்யறவங்கள நீங்க தண்டிக்கிறது வழக்கமாயி போச்சுல, உங்க குடும்பத்தை பத்தி நான் என்னவோ நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க ரொம்பவே நல்லவங்க, உங்களை ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு என் லைஃப்ல நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் செய்வீங்க நான் நினைக்கவே இல்லை, எங்க அப்பாவை கஷ்டப்படுத்தி ஜெயிலுக்கு அனுப்பி அவர் எந்த அளவுக்கு குடும்பப்படுத்திருக்கேன், நீங்க கண்டிப்பா இந்த நிலைமையில இருக்கிறதுக்கான ஒருத்தான ஆளே கிடையாது, ஏன்னா நீங்க செய்யாத தப்ப ஏத்துக்கிட்டு எங்க அம்மா இறந்து போனாங்க, எங்க அம்மா இறந்து போனதுக்கு அர்த்தமே இல்லாம போச்சு, எங்க அம்மா என் ஸ்டூடெண்ட் ஜெயா கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வரணும், அவ நல்ல நிலைமையில வளர்ந்து நிற்கணும், அவ கண்டிப்பா கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்துல தான் அவங்க உயிரை அவங்க மாச்சிக்கிட்டாங்க. ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா அதை விட மோசமா பணத்துமிரு பிடிச்ச ஒரு முதல்ல பண்ற மாதிரி இருக்கு, நீங்க இதுக்காக லைஃப் லாங் நீங்க வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்தையாவை கூட்டிக்கிட்டு பொன்னியுமே தன்னோட சொந்த ஊரை பார்த்து கிளம்புறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க சக்திக்கு இங்க என்ன பண்றதுனே தெரியல. பொன்னி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூப்பிடணும் ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த பக்கம் சந்திரசேகருமே, இங்க பாரு சக்தி, இப்போ பொண்ணுகிட்ட நீ பேச வேண்டிய டைம் கிடையாது, இப்போ மட்டும் நீ பொண்ணுகிட்ட போய் பேசினா கண்டிப்பா இந்த பிரச்சனை ஒரு மடங்கு இல்ல, கிட்டத்தட்ட பல மடங்கு பெருசாயிடும் அப்படின்ற மாதிரி எங்க சக்தியும் பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. ஆனா சக்தியால பொண்ணியை பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜெயாவுமே, என்ன இது, இப்போ பொன்னி சொன்ன மாதிரி என்னோட வளர்ச்சிக்காக தான் என் மேல இருக்க வேண்டிய தப்பை தான் அவங்க அம்மா எடுத்துக்கிட்டு இறந்து போனாலா, அப்ப நான் தான் தப்ப புரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களே தன்னை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.